அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கரூர் வழக்கு தொடர்பாக வருகிற 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ. கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகி இருந்த நிலையில் தற்போது சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. வருகிற 12ஆம் தேதி ஆஜராக சிபிஐ தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக நிர்மல்குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், தற்போது கரூர் வழக்கு தொடர்பாக தவிக தலைவர் விஜய் 12ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரில் 40 இறந்த சம்பவம் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. பொதுக்கூட்டத்தில் இத்தனை இறந்த வரலாறு என்பது மிக முக்கிய ஒன்றாக இந்த இரவு பார்க்கப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டலில் சிபிஐ எடுத்து வழக்கு விசாரணை நிலையில் கரூர் அனைத்து நபர்களும், அதாவது அந்த பகுதியில் கூடிய எஸ்பியாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சியராகட்டும், அனைவருமே நேரடியாக சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு டெல்லி தலைமையகத்துக்கு தவிக நிர்வாகிகள் புசி ஆனந்த், மேலும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரையும் நேரடியாக அழைத்து விசாரணை ஈடுபட்டார். 3 நாட்கள், அதாவது 8 மணி நேரம் 7 மணி நேரம் என்ற மணிக்கணக்கில் விசாரணை ஈடுபட்டனர். அதற்கு பிறகு தவிக தலைவர் விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைப்பாளர் சம்மன் அனுப்புவாரா ஒரு கேள்வி எழுதலையில வரக்கூடிய 12ஆம் தேதி சம்மன் ஆஜராகுமாறு சம்மன் இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. இது குறித்து தவிக நிர்வாகியிடம் கேட்டிருந்தோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை அப்படின்னு கருத்து அபிஷியலா வரவில்லை கருத்து தெரிவித்திருக்காங்க. இருந்த போதிலும் 12ஆம் தேதி ஆஜராக அழைப்பு வர இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கிறார். வழக்கறிஞர் சார்பாக தகவல் தெரிவித்ததாக, அதாவது அவர் நிர்வாகி ஒருத்தர் நமக்கு தகவல் தெரிவிக்கிறார். இருந்த போதிலும் விஜய் நிச்சயம் ஆஜராவார், விஜயும் விசாரணைக்கு உட்படுத்த வருவார், சிபிஐ நிச்சயம் விசாரிக்கும் என்ற ஐயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் 12ஆம் தேதி ஆஜராவாரா அல்லது அதற்கு மாற்று தேதி கொடுப்பார்களா என்ற கேள்வி இருந்த 12ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என ஒரு தகவல் கிடைத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனக்கு நௌஷாத், ஏற்கனவே 3 நாட்கள் விசாரணையானது நடைபெற்ற நிலையில் அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது, அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. இவரிடம் உரிய அந்த விசாரணை ஆஜராகி வெளியே வந்த போது நிர்மல்குமார் தான் பத்திரிகா சந்தித்தார். எங்களுடைய உரிய ஆவணங்களையும் அறிக்கையையும் முழுமையாக சிபிஐ அதிகாரிகள் கொடுத்திருப்பதாகவும், கேட்ட கேள்விக்கு அனைத்திற்குமே உரிய பதில் அளித்திருப்பதாகவும், இது மாறி மாறி பேசுறதுக்கு ஒண்ணுமில்லை, நடந்த விவகாரத்தையும் அரசு எங்களுக்கு எது போன்ற ஒரு சூழலை இது அங்க உருவாக்கி தந்தது, அந்த கரூர் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எது போன்ற சூழலை உருவாக்கி தந்தார் உள்ளிட்டவை முழுமையாக அறிக்கையை கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் எங்களை பல விவரங்களை கேட்ட நிலையில் அந்த விவரங்களை கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மேற்கொண்டு எந்த அறிக்கையை கேட்டாலும் கொடுக்க தயாராக எங்களிடம் மடியில் கனமில்லை, வடியில் பயமில்லை என்ற கருத்தை கருத்தை பதிவு செய்தார். இதில் தவிக தலைவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா கேள்வி கொடுத்தது பாப்பம் தெரிவித்தார். அந்த நிலையில் மீண்டும் அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, நௌஷாத், ஏற்கனவே சிசிடிவி ஆதாரங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது 12ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கும் நிலையில இது தவிக தலைவர் விஜய்க்கு என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஏற்படுத்தும்? இது நெருக்கடி என்று சொல்வதை தாண்டி குறிப்பாக சிபிஐ பொறுத்தவரைக்கும் ஒரு விசாரணை உட்படுத்தும் போது யாராக இருந்தாலும் விசாரணை ஆஜராக என்பதே அது மரபாக இருக்கிறது. அந்த நிலையில் தவிக தலைவர் விஜயும் ஆஜராக தான் இருக்கிறார். ஆனால் அது விசாரணைக்கு உட்படுத்தி இந்த நடவடிக்கை எடுக்க போதுதான் நீங்க சொன்ன போது ஒரு கேள்விக்குள்ளாகப்படும். ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிறகு யார் குற்றவாளியாக இருக்கார், A1 யார், A2 யார் என உள்ளிட்ட முழுமையானவர்களை சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். ஆனால் இது முதற்கட்ட விசாரணையாகவே பார்க்கப்படுது. விசாரணைக்கு விஜயிடம் கிடுக்குப்படி விசாரணையை ஈடுபட எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் காவல்துறை சிறப்பான வரவேற்பை கொடுத்ததாக விஜய் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தார். அதைதான் காவல்துறையிடம் அப்போது பத்திரிகை சந்திக்கும் போது காவல்துறை மீது எந்த ஒரு எங்கள் மீது குற்றச்சாட்டவில்லை, விஜய் கூட காவல்துறையினர் சரியான முறையில் எங்கள் நடவடிக்கை ஈடுபட்டனர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு தவிக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தராக காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கவில்லை மாற்று கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள். இதில் பல்வேறு கேள்விகளை தவிக தலைவர்களும் கேட்பார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. லட்சுமி,
விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.